அடுத்து கும்மிடிப்பூண்டிலேருந்து சதீஷ்குமார். எங்கேருந்து வரீங்க? நம்ம கும்மிடிப்பூண்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். கும்மிடிப்பூண்டியா? உங்கள் பேர்? சதீஷ்குமார். சதீஷ்குமார். ஓகே, என்ன பாட்டு? ஒரு லவ் ஜாலி சாங். லவ். எல்லாரும் லவ் தான் பழுது, இன்னும் புரியல இந்த வயசுலயே லவ். சரி, ஓகே, பாடுங்க, பாடின வாழ்த்துக்கள் பாடுங்க. உன்னை பார்த்து அப்பாவானே, உன் இடுப்பை வச்சு காட்டு ரசினே, வஞ்சிர மீனை வருத்தா, என்ன வேணான்னு தான் வெறுத்தா, உங்க ஒப்பங்காரம் கட்டிங்க போட்டா பேசுவாண்டி கருத்தா, உங்க ஒப்பங்காரம் கட்டிங்க போட்டா பேசுவாண்டி கருத்தா, சிலை மேல செதற விட்டா சில்லற, என்ன பூமரை போல வாயில போட்டு மெல்லுற, உன்னை பார்த்து அப்பாவானே, உன் இடுப்பை வச்சு காட்டு ரசினே, வஞ்சிர மீன் வருத்தா, என்ன வேணான்னு தான் வெறுத்தா, ஒப்பங்கார கட்டிங்க போட்ட பேசு வாண்டி கருத்தா, சில்லை மேல சதற விட்டா சில்ல, என்ன பூமரை போல வாயில போட்டு மெல்லுற, உன்னை பார்த்து அப்பாவானே, உன் இடுப்பை வச்சு காட்டு ரசினே. நீ வந்தா என் வாழ்க்கையே ஆகும் வெளிச்சமா, டோலாக்கி சப்ப போல உன்னோட கண்ணு ரெண்டும் மாட்டு தோல்ல போல மினுக்குது மினுக்குது, உன்னோட மல்லி வாசம் மாமா கிட்ட வந்தா அந்த போல என்ன வலிக்குது வலிக்குது, மயிறு ஊட்டு ஐஸ்வர்யாவா நாலு சேக போல சுத்திட்டு போவா, மயிறு ஊட்டு ஐஸ்வர்யாவா நாலு சேக போல சுத்திட்டு போவா, நான் உன்னை பார்த்து அப்பாவானே, வீடு போச்சு காட்டு ரசினே. ஓகே ப்ரோ, நல்லா பாடுனீங்க. உங்கள்கிட்ட கேட்டுருவோம் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு. சதீஷ் வேற லெவல், கை தட்டலாமே, ஏன்னா ஒரு எனர்ஜியான சாங், சூப்பர், வாழ்த்துக்கள். சொல்ல எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் இது ஆடிஷன் தான், இதுக்கப்புறம் தான் இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் ஒன்று நிறைய இருக்குது. அச்சு நவுத்து உன்னை பார்த்து அப்பாவானே, வீடு போச்சு காட்டு ரசினே. அடுத்து வந்து புதுவெடி பிரபா. பா சொல்லுங்கப்பா. அது என்னப்பா புதுவெடி? அண்ணன் பேர் சரவெடினா அவங்க தம்பி பேர் புதுவெடி. அப்படியா? ஆமாப்பா. இப்போ நான் என் பேர் பழைய வெடின்னு வச்சுக்கலாமா? பழைய வெடி. என்ன பாட போறீங்க? முதல் பாடல் வந்து ஒரு தாய் பாடல் ஒன்று பாட போறோம். பாடுங்கப்பா, சூப்பராப்பா. அம்மானு சொல்லத்தானே முதலா வாய் துறந்த, உன்னால தானே இந்த உலகத்தில நான் பிறந்த, 10 மாசம் கருவில் என்ன சுமந்ததனால, உன்னை சத்தியம்மா நான் நினைப்பேன் அந்த சாமிய போல, அம்மானு சொல்லத்தானே முதலா வாய் துறந்த, உன்னால தானே இந்த உலகத்தில நான் பிறந்த, 10 மாசம் கருவில் என்ன சுமந்ததனால, உன்னை சத்தியம்மா நான் நினைப்பேன் சாமிய போல, 10 மாசம் கருவில் என்ன சுமந்ததனால, உன்னை சத்தியம்மா நான் நினைப்பேன் சாமிய போல, அம்மான்னு சொல்லத்தானே முதலா வாய் துறந்த. அண்ணன் தம்பி நல்ல அக்கா தங்க
அது கால தூக்கம் கூட வராதுங்க. அண்ணன் தம்பி நல்ல அக்கா தங்க அது கால தூக்கம் கூட வராதுங்க. உன்னை பெத்த வேலை நீ பட்டினி போட்டா அந்த பாவம் உன்னை சும்மா விடாதுங்க. அண்ணன் தம்பி நல்ல அக்கா தங்க அது கால தூக்கம் கூட வராதுங்க. உன்னை பெத்த வேலை நீ பட்டினி போட்டா அந்த பாவம் உன்னை சும்மா விடாதுங்க. மனுஷனாக பிறந்து விட்டா அம்மா தாண்டா உலகம். இத தெரியாம இருக்கிறவன் மோசமான மிருகம். மனுஷனாக பிறந்து விட்டா அம்மா தாண்டா உலகம். இத தெரியாம இருக்கிறவன் மோசமான மிருகம். அம்மாவை பார்த்துக்கணும் கண் கலங்காம. அட இல்லேனா போயிடுவேன் நீ விளங்காம. பெத்தவ போல யாருங்க இதை யோசிச்சு கொஞ்சம் பாருங்க. பெத்தவ போல யாருங்க இதை யோசனை பண்ணி பாருங்க. அம்மான்னு சொல்லத்தானே முதலா வாய் துறந்த. உன்னால தானே இந்த உலகத்தில நான் பிறந்த. 10 மாச கருவில் என்ன சுமந்ததனால உன்னை சத்தியம்மா நான் நினைப்பேன் சாமிய போல. 10 மாச கருவில் என்ன சுமந்ததனால உன்னை சத்தியம்மா நான் நினைப்பேன் சாமிய போல. இப்படி வந்துடுங்க, பயங்கரமா பாடினீங்க. எப்படி பாடினீங்க ஜட்ஜஸ்ட கேட்டுடலாமா? கேட்கலாம். பாட்டு இது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. கேட்குற வார்த்தைங்க எல்லாமே நல்ல வார்த்தைங்க. ஒரு வார்த்தையும் உயிரை கொடுக்குற வார்த்தை. நான் தான் முதல்ல அது ஒரு வார்த்தை சொன்னேன். தாயை பற்றி ஒருத்தர் பாடுறாங்கன்னு சொன்னால் அதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதில் குறை இருக்குதுன்னு சொன்னால் அது நம்ம தாய் மூலியமாக அது அடிச்சுன்னு போயிடும். தப்பு ஏதாவது இருந்தால் கூட நம்ம தாய் மூலியமாக போயிடாது. தாய் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம யாருமே இல்லை. இதான் உண்மை. சூப்பராக பாடுங்க. சரி, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. அம்மான்னு சொல்லத்தானே முதலா வாய் துறந்த. உன்னால தானே இந்த உலகத்தில நான் பிறந்த. 10 மாச கருவில் என்ன சுமந்ததனால உன்னை சத்தியம்மா நான் நினைப்பேன் சாமிய போல. அடுத்து வந்து கானா பூங்கா. அங்கே பார்க்கு பா. பூங்காவா? ஆமாப்பா. நாங்கள் வந்து பார்க்குன்னு தான் சொல்லுவோம். ஓகேப்பா. கொஞ்ச நேரம் அப்படி நாங்கள் விளாத்திட்டு வரோம். என்ன சாங் பாட போகிறீங்க? விரிஞ்சிப்பா. நல்லா பாடு. அசியா பாடுவண்டா சின்ன பையன் நானு. அசால்ட்டா போடுவண்டா அல்டிமேட்டு சீனு. என்னோட பேரு தாண்டா இங்கிலீஷில் பார்க்கு. பள்ளிக்கூட போவாமலே எடுப்பனூறு மார்க்கு. வந்த காண உள்ள யாருக்கும் பயமே இல்லை. சரவெடி வாத்தியாருக்கு பூங்கா சிசிய புள்ள. பாடுன பட்டாம்பூச்சி சின்னோண்டு கொட்டாங்கூச்சி. ட்ரெண்டிங்கு வந்ததால பாட்டே இட்டாயிச்சு. அசியா பாடு வண்டா சின்ன பையன் நானு. அசால்ட்டா போட்டு வண்டா அல்டிமேட் சீனு. என்னோட பேரு தாண்டா இங்கிலீஷில் பார்க்கு. பள்ளிக்கூட போவா மல்லி எடுப்பனூறு மார்க்கு. வந்த காண உள்ள யாருக்கும் பயமே இல்லை. சரவெடி வாத்தியாருக்கு பூங்கா பாடுன பட்டாம்பூச்சி சின்னோண்டு கொட்டாம்பூச்சி. ட்ரெண்டிங்கு வந்ததால பாட்டு இட்டாயிச்சு. அசியா பாடு வண்டா சின்ன பையன் நானு. அசால்ட்டா போட்டு வண்டா அல்டிமேட் சீனு.
கத்துக்குன்னு காண பாடுவேன் கோதால எகிரி குச்சி ஃபுட்பால் ஆடுவேன் கதைய கத்துக்குன்னு காண பாடுவேன் கோதால எகிரி குச்சி ஃபுட்பால் ஆடுவேன் எதிரில் என்ன பார்த்தா சோட்டா பீமடா கதைய கத்துக்குன்னு காண பாடுவேன் கோதால எகிரி குச்சி ஃபுட்பால் ஆடுவேன் எதிரில் என்ன பார்த்தா சோட்டா பீமுடா பூங்காவோட பாட்டு எல்லாம் ஆட்டோ பாமுடா பெருமையை சேர்க்கிறேன்டா நம்ம ஊருக்கு ஜெய் பீம் சொல்லுவண்டா புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு ராணா பந்திலோ லாலா குண்டவா பூங்கா பாட்டை கேட்டு எனக்கு ஃப்ரெண்டாவா ये बंगली मिठा माले नवा सरबड़ी वाले नी अच्छा मेरी पिन अच्छा उंजिडों स्टोले ஒரு சின்ன குச்சி கூட நம்ம பல்லு குத்த உதவும் தம்பி சாவும் போது காசு பணம் வரதுடா எதுவும் அசியா பாட்டு வந்தா சின்ன பையன் நான் அசால்ட்டா போட்டு வந்தா அல்டிமேட் சீனே என்னோட பேரு தாண்டா இங்கிலீஷ்ல பார்க்கு பள்ளிக்கூட போவா மல்லி எடுப்போம் 100 மார்க்கு வந்த காண உள்ள யாருக்கு பயமே இல்ல சரவெடி வாத்தியாருக்கு போகா சிசி புள்ள பாடுன பட்டாம்பூச்சி சின்னோண்டு கொட்டாங்குச்சி ட்ரெண்டிங்க வந்ததால பாட்டி தவிச்சு அசியா பாட்டு வந்தா சின்ன பையன் நானு அசால்ட்டா போட்டு வந்தா அல்டிமேட் சீனே நிறைய பேரை கூட்டு வந்து இன்னும் மனசோட வைக்கிறடா முத்து நீனு கிளாஸ் எடுக்கிற வாத்தியார் அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற வாத்தியார் அந்த மாதிரி வாத்தியார் சரி எப்படி பாடுனீங்கன்னு கேட்டுக்கலாமா கேட்டலாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கேட்டுருவோம் அவருக்காக இல்லைன்னு சொன்னாலும் நம்ம அண்ணல் அம்பேத்கருக்காக நம்ம அவரை வெற்றி பெற செய்யணும் நம்ம சமுதாயத்தை ரொம்ப உயர்த்திட்டார் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ செலக்டட் சரி ஓகே தம்பி பாடுனீங்கன்னு சொன்னீங்களே பட்டாம்பூச்சி பாடுனீங்கன்னு தான் சொன்னீங்க ஆனால் பாடி காட்டிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாடலாங்க பாடிட்டு அதுக்கப்புறம் உங்க மாஸ்டரோட கமெண்ட்ஸ் கேட்டுடலாம் ஓகே ஓகேவா இல்லை கேட்டுட்டு பாடிடுறீங்களா இல்லைக்கா பாடிட்டு பாடிட்டே கேட்கலாமா சரி ஓகே பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி பல்ல பல்லன்னு சொல்லிக்கிற பவல கண்ணாடி பக்குவமா வந்து நில்லே மாமா முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கணவன கைய பிடிக்கணும் கண்ணத்துல உம்மா கொடுக்கணும் பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி பல்ல பல்லன்னு சொல்லிக்கிற பவல கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கணவன கைய பிடிக்கணும் கண்ணத்துல உம்மா கொடுக்கணும் சூப்பரா தம்பி சரி ஓகே மாஸ்டரோட கமெண்ட்ஸ் கேட்டுட்டு போயிடலாமா நீங்களே கேட்டு நீயே கேட்டா நல்லா இருக்கும் என்ன சொல்லலாம் சொல்லுங்க என்ன சொல்லலாம் நீ சொல்லலாம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க இல்லை பாட்டு தெரியும் நம்ம தான் எழுதுந்து பயங்கர ஹிட்டு இந்த பாட்டு பட்டாம்பூச்சின்னு எல்லாருக்கும் தெரியுமா பட்டாம்பூச்சி பாட்டு தெரிஞ்சவங்களாம் கை தட்டலாம்ல ஏன்னா பட்டாம்பூச்சி எல்லாருக்கும் வெளியே பயங்கரமான பாட்டு ஹிட்டு தம்பியும் சிறான ஹிட்டு இடையில ஒரு 9 மாதம் கட்டு அது அந்த 9 மாதத்துக்கு அப்புறம் தம்பி வந்து இப்போ ஜெம் டிவிக்கு வந்திருக்காரு இந்த டிவியில் பாடிட்டு அடுத்த எபிசோடு வந்த பிறகுமே தம்பி இன்னும் பயங்கரமான ஹிட்டு செலெக்ஷன் அச்சு கழுத்துற ஓகேவா இதுக்கப்புறம் பட்டாம்பூச்சோ கரப்பாம்பூச்சோ ஏதோ ஒரு பூச்சி ஓகேவா நம்ம பறந்து நேரலாம் வாழ்த்துக்கள் பல்ல பல்லன்னு சொல்லிக்கிற பவல கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு
மாமா முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா. அடுத்து ஜெம் சிங்கர்ல பாட போறது திருமலை வயல் கானாமணி. ஏன் மச்சான் கருப்புக்குள்ள சுத்து ஓண்டா ஊரு புல்லா நீயும் நான் அந்த மாதிரி மச்சான் போல வாடா பிளைட்டில் ஏறி கலர் டையாச்சுக்குன்னு சுத்தி நிற்போம் பைக்கில் என் கூட இருக்கும் என் கைப்புள்ள உன்னை பார்த்து பண்ணா நான் உயிருக்கும் மேல தக் தக். மச்சான் கருப்புக்குள்ள சுத்து ஒண்டா ஊரு ஃபுல்லா நீயா நானு அந்த மாதிரி வாடா பிளைட்ல ஏறி கலர் டையாச்சுக்குன்னு சுத்தி நிற்போம் பைக்கில் கூட இருக்கும் என் கைப்புள்ள உன்னை பார்த்து பண்ணா உயிருக்கும் மேல தகுதுமா தாதா கைட்டா புட்டி மஜா பண்ணு. பண்ண பொருளை தேடி வர சொந்த பந்தம் கூடி வர எல்லாம் பார்த்தா லைஃப்ல வச்சு நண்பன் கூட இருந்தா எப்பவும் பெஸ்ட் தகுதுமாய் தகுதுமா தாதா. பண்ண பொருளை தேடி வர சொந்த பந்தம் கூடி வர எல்லாம் பார்த்தா லைஃப்ல வச்சு நண்பன் கூட இருந்தா எப்பவும் பெஸ்ட் பண்ண பொருளை தேடி வரும் சொந்த பந்தம் கூடி வரும் எல்லாமே தலை புள்ள வச்சு மச்சான் கூட இருந்தா என்னைக்கும் பெஸ்ட் மேலுக்கு நான் பழகிட்டு வார மாட்ட கால மேலுக்கு நான் பழகிட்டு வார மாட்ட கால நண்பா பாடுவது என்னோட வேலை டேய் நீ கூட கூட ஆட்டாத வாழ காதலித்தான் நண்பனை பிரிச்சு விட பாப்பா எல்லா காசு காலியானா யாருடான்னு கேப்பா காதலித்தான் நண்பனை பிரிச்சு விட பாப்பா எல்லாம் மூஞ்சி காலியானா யாருடான்னு கேப்பா என் மச்சான் கருப்புக்குள்ளா சுத்தி வந்தா ஊரு ஃபுல்லா நீ நான் அந்த மாதிரி வாடா பிளைட்ல ஏறி கலர் டையாச்சுக்குன்னு சுத்தி நிற்போம் பைக்கில் கூட இருக்கும் என் கைப்புள்ள நண்பா பார்த்து பண்ணா உயிருக்கும் மேல வெற்றி சொல்லி இது வந்தாலும் போக மாட்டேன் பயந்து கனவுல கஷ்டப்பட்டு வருவேன் நான் வெற்றி சொல்லி இது வந்தாலும் போக மாட்டேன் பயந்து கனவுல கஷ்டப்பட்டு வருவேன் நான் எழுதி என் மச்சான் கருப்புக்குள்ள சுத்தி வந்தா ஒரு புள்ளா. பயங்கரமா பாடுனீங்க. அது காதலியை பத்தி பேசும்போது டோலா பிளேயர் மட்டும் கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு தட்டுறாரு. என்னன்னு தெரியல, போகும்போது கவனிக்கணும். அவரோட வாழ்க்கை அப்படியே பாடின மாதிரி இருந்தது போல. ஆமாவா ப்ரோ? அவங்கள அதான் ஆமாவா ப்ரோ? ஓகே, எப்படி பாடுனீங்கன்னு கேட்டலாமா? ஏன் திருன்னு முழிக்கிறீங்க, என்னாச்சு? சரி, ஓகே. ஆடியோ மணி பாடுனீங்க, எப்படி பாடுனீங்க? ஆடியோ மணி தான் எல்லாருக்கும் தெரியும். அருமையாக பண்ணார். சூப்பராக ஒரு எனர்ஜியாக பயங்கரமான ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. உடனே நாங்கள் செலெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாடுறது மட்டும்தான் வேலை, என்ன ஆடியோ போடுறதும் வேலையாக வச்சிருக்க போல. நல்லா இருந்துச்சு, லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் எழுதின பாட்டா? இது ஆமாங்கண்ணா, சூப்பராக இருக்குது பாட்டு. பாட்டு தான் ஃபர்ஸ்ட் எதுனா பாட்டா? அப்போ இதுக்கப்புறம் பாட்டு எழுதலையா? எழுதியிருக்கேண்ணா நிறைய. ஓகே, எத்தனை பாட்டு எழுதிருப்பீங்க? நான் ஒரு 15 பாட்டுக்கிட்ட எழுதியிருப்பேன். சூப்பர், வாழ்த்துக்கள். 15 பாட்டு எழுதி பாடுறதுக்கு தனி திறமை வேணும். ஏன்னா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக எழுதி அவங்களே பாடணும். அதுக்கு தான் கானா சிங்கரோட அடையாளம். நம்ம கானா சிங்கருக்கு வந்து என்னன்னா ஸ்பாட்டில் பாடலாம், இல்லை எழுதி ஓனா பாடலாம். அது கானா சிங்கருக்கு முக்கியமான அடையாளம். சில பேர் இன்னொருத்தவங்கிட்ட பாட்டு வாங்கி கூட பாடலாம். அதுவும் ஒரு வகையான கற்றுக்கணும், எழுத கற்றுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம எழுத கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் திறமை அதிகமாகும். ஓகே, வாழ்த்துக்கள். செலெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, அச்சுக்கலுக்கு தேடி வர சொந்த பந்தம் கூடி வர எல்லாம் பார்த்தா புள்ள வச்சு நண்பன் கூட இருந்தா எப்பவும் பெஸ்ட். ஓகே, அடுத்து யார் வர போறாங்க? அடுத்து வந்து அரக்கோணத்துல இருந்து அம்சா ஸ்ரீ. அம்சா ஸ்ரீ. அம்சா ஸ்ரீ. ஆமா. ஓகே, அது வாயில வரல, வாயில சம்சான்னு வந்திருக்கு. நேரம் பசி ஆயிடுச்சு. சரி, ஓகே, வந்துட்டாங்க. அவங்க பாடுற எப்படி பாடுறாங்கன்னு பாத்துருவோம். என்ன சாங்கம்மா பாட போறீங்க? செந்தில் ராஜலட்சுமி
எப்பத்தான் வருங்க? பாடுங்க, சந்தோஷம். மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. என் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செல்ல உன் மேலதான் நேசம் வச்சேனே. என் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செல்ல உன் மேலதான் நேசம் வச்சேனே. நான் பூ முடிச்சேன் பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான், நான் கண்பிடிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. அக்கா பயங்கரமா பாடுறீங்க. உங்க கணவர் மேல அவ்வளவு லவ் போல. அச்சச்சோ பெருமாளே வெக்கமா வருது. சரி எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்ட கேட்போமா ஜட்ஜஸ்ட கேட்போமா? ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் தான் நீங்க கை தட்டினா வந்து தெரிஞ்சு போனாங்க. எப்படி பாடுனாங்கன்னு கேக்குறாங்க. சரி ஓகே, எப்படி பாடுனாங்கன்னு சொல்லிடுங்க. சூப்பர், நல்லா பாடுறீங்க. நான் என்ன நினச்சேன், இது ஒரு கிராமத்து செந்தில் ராஜலட்சுமி அவங்க பாடின பாட்டு, சரியான பாட்டு. இன்னும் ஒன்று, நீங்கள் பாடும்போது ஒரு நடுக்கம் இருக்குது. ஒரு நடுக்கன்னா ஒரு சூப்பராக இருந்துச்சு பாட்டு, சுதியில் இருந்துச்சு, செம்மையாக பாடுறீங்க. ஒரு சின்ன நடுக்கம் பரவாயில்ல, அந்த நடுக்கெல்லாம் விடு, அது எது தடுக்கன்ற மாதிரி அடுத்த லெவலுக்கு போகலாம். வாழ்த்துக்கள். செலக்ட். இந்த அழகு செல்ல உன் மேலதான் நேசம் வச்சேனே, நான் பூ முடிச்சேன் பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான், நான் கண்பிடிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். அடுத்து யார் வர போறா? அடுத்து வந்து ரெடில்ஸ்ல இருந்து பட்டாசு. பட்டாசு பட்டாசு பழக்க தோசத்துல பத்த வச்சிட போறவா? என்னடா எல்லாம் வெடி வெடியா வருது, பட்டாசா வருது. வாயை விட்டாதீங்க ஆயிடுவீங்க வாங்கலா, சிக்கமே வந்தாலும் சதுர மாட்டோம் நாங்களா, தொட்டி பார்க்காதீங்க குத்திருவ பேட்டு நீ, பெரிய சண்டை நாள்ல ஃப்ரெண்ட வருவேன் கூப்பிட்டு நீ, பெரிய சண்டை நாள்ல மச்சனை வருவ கூப்பிட்டு நீ. வாயை விட்டாதீங்க வாயை விட்டாதீங்க வாயை விட்டாதீங்க ஆயிடுவீங்க வாங்கலா, சிக்கமே வந்தாலும் சதுர மாட்டோம் நாங்களா, தொட்டி பார்க்காதீங்க குத்திருவ பேட்டு நீ, பெரிய சண்டை நாள்ல ஃப்ரெண்ட வருவ கூப்பிட்டு நீ, பெரிய சண்டை நாள்ல மச்சனை வருவ கூப்பிட்டு நீ. வாயை விட்டாதீங்க ஆயிடுவீங்க வாங்கலா, சிக்கமே வந்தாலும் சதுர மாட்டோம் நாங்களா. காசு இல்ல நாள பண்ணிக்குவோம் சரிங்க, அம்மாக்கு மேல காட்டுவாண்ட கேரிங்க. காசு இல்ல நாள பண்ணிக்குவோம் சரிங்க, அம்மாக்கு மேல காட்டுவாண்ட கேரிங்க. காலத்துக்கு போல மாறுதுங்க ட்ரெண்டு தான், என்னோட சொத்து என்னோடைய ஃப்ரெண்டு தான். கைட்டா பூச்சி பரம பூச்சி வாசிங்கடா போலாம், இன்ஸ்டா உள்ள ரீல்ஸை போட்டு ஏத்திக்குவோம் வாழலாம். பரிச்சுக்கு போனா இத மாட்ட டேஸ்டி, ஒய்ஃபே வந்தாலையா ஃப்ரெண்டு தாண்டா ஃபர்ஸ்ட், ஃபிகரே வந்தாலையா ஃப்ரெண்டு தாண்டா ஃபர்ஸ்ட். வாயை விட்டாதீங்க ஆயிடுவீங்க வாங்கலா, சிக்கமே வந்தாலும் சதுர மாட்டோம் நாங்களா, தொட்டி பார்க்காதீங்க குத்திருவ பேட்டு நீ, பெரிய சண்டை நாள்ல ஃப்ரெண்ட வருவ கூட்டு நீ, பெரிய சண்டை நாள்ல மச்சனை வருவ கூட்டு நீ. ப்ரோ பயங்கரமா பாடுறீங்க. அப்படியே வெடிச்சிட்டாரு. கல்யாணம் ஆயிடுச்சா ப்ரோ? கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ப்ரோ. இல்ல வைஃபே வந்தாலும் ஃப்ரெண்டு தான் பெஸ்ட்னு சொன்னீங்களா, வீட்டுக்கு போனா ஒஸ்ட் அடி இருக்கு போல. அது மட்டும் நல்லா தெரியும். எப்படி பாடுனீங்கன்னு ஜட்ஜஸ்ட கேட்கலாம். கார்த்தி, நீ நல்லா போல்டாக பாடுற, எல்லாம் ஓகே. ஏன் குழப்பத்திலேயே பாடுறேன்? டியூன் அது சொன்னேன் அதனால தான். இது வந்து ஒரு காம்படிஷன், ஓகேவா, ஒரு போட்டி, ஓகேவா. இது வந்து நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு ஜாலியாக பாத்ரூம் சிங்கர் மாதிரி பாடக்கூடாது. நம்ம இங்கே வந்து தெளிவாக இதுதான் என் பாட்டு, இதுதான் எனக்கான மேடை, எனக்கான நேரம் இது, உனக்காக தான் நம்ம உக்காந்துருக்குறோம், உனக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ இன்ட்ரோ பண்ணாங்க பட்டாசுன்னு.
ஒரு சூப்பராக பாடுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு எதுக்கு சொதப்பினேன் ஒன்றும் புரியல எனக்கு. இல்லைண்ணா டியூனு அவங்க சொன்ன பாருங்க அப்படியே வந்துட்டாங்க வேற சரி ஓகே விட அதெல்லாம் போகிற இதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணிக்கோ. ஓகே ஓகே கண்டிப்பாக. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் நீ கரெக்டாக இது பண்ணி பாடிக்கோ. ஓகேவா? சிங்கமே வந்தாலே சதுர மாட்டலாங்களா கொட்டி பாக்காதீங்க குத்திரிவை பட்டினி பெரிய சண்டை நாள்ல ஃப்ரெண்ட வருவ கூட்டினி பெரிய சண்டை நாள்ல மச்சன வருவ கூட்டினி எங்க பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் ஊருங்க இந்த கூட்டத்துல இருந்து வெத்தல கவுண்ட பறக்கும் கேளுங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்ட கேட்டலாமா? நீங்களே கேளுங்க ஆடியன்ஸ் பார்த்து. நான் எப்படி பாடினேன் எல்லாரும் சொல்லுங்க. ஓகே ஜட்ஜஸ்ட கேட்டலாம். அவங்க தட்டுற மாதிரி தான் நாங்களும் தட்டி ஆகணும். உங்களுக்கு நல்லா சூப்பராக பாடுனீங்க. திறமைய பாட்டு பாடி காட்டுவப்பா நானும் என் கூட போட்டி போடுற என்ன உனக்கு வேணும் என்ன அடக்கி நினைச்ச அடக்கி போற ஆள் இல்ல என்ன மதிக்காதவன் எனக்கு தேவையில்ல என்ன அடக்கி நினைச்ச அடக்கி போற ஆள் இல்ல என்ன மதிக்காதவன் எனக்கு தேவையில்ல தாத்தா கொஞ்சம் பொடி கொடு எங்க பேரா பேரா என் தடியடு தாத்தா கொஞ்சம் பொடி கொடு எங்க பேரா பேரா என் தடியடு. இல்லை ஒரு எனர்ஜியான ஒரு சாங்காக இருக்குது. அதான் பழனி அப்பான்னா சும்மா அந்த அவர் அவ்வளோ உயிர் குத்து பாடியிருப்பார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் அப்படி தான் ஆகுது. என்னன்றீங்க? எனக்கு அப்படியே பழனி அப்பா பாடுற மாதிரி தான் இருக்குது. நன்றி நன்றி.